ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்காக வெஜ் புலாவ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் டைமில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யவும் லஞ்சு செய்யவும் ரொம்பவே பிஸியாக ஹரி பரிண்டு இருப்போம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குற லஞ்சு நம்ம குழந்தைங்க முழுசாக சாப்பிட்டா தானே நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளை பட்டாணி புலாவ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ரைஸ் எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ இது 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் குக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடானோன்னா நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை எடுத்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், பிரியாணி இலை 1, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாசி பூ எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இதை போட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும்னா இதோட நம்ம முந்திரி பருப்பு ஒரு 7-8 சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்டா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட நான் வந்து 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதோட நான் தக்காளி பழம் 1 எடுத்துக்கிறேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் நான் இதோட நான் சேர்த்துறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நான் பட்டாணி 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற பட்டாணி ட்ரை பட்டாணி. நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட அந்த பட்டாணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்க டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கிறேங்க. இப்போ தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ண தயிரை நம்ம வெஜிடபிளோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுக்கிற புதினா மல்லியும் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடஞ்சிடாம மேல இருந்து கீழே மெதுவா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு தண்ணின்னு நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் அது மாதிரி எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில்ல சிம்ல வந்து ஒரு 10 நிமிஷமா வச்சு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு வந்து இந்த புலாவ் வேகிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கிறீங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போன பிறகு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட அருமையான உருளை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பொழு பொழுண்டு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதை நம்ம செய்யறதும் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த உருளை பட்டாணி புலாவை செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தாங்க வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஷேர் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ்.